Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. என்னப்பா திடீர்னு இப்படி மழை பெய்யுது? எல்லாரும் சீக்கிரமா போய் ஓரமா நில்லுங்க. மழை ரொம்ப வேகமா பெய்யுது. போங்க. வாங்க, சீக்கிரம் போங்க. தண்ணி அதிகமாக போகுதுப்பா. சீக்கிரம் வாங்க, ஓடிடலாம். காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க. தண்ணில மட்டும் இறங்கிடாத. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. Very good, Shiva. Very good. சிவா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நம்ம ஸ்கூலுக்கு தான் கெட்ட பேர் வந்திருக்கும். ஓகே பசங்களா, எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு போங்க. மழை நிக்கிற வரைக்கும் யாரும் வெளியே வரக்கூடாது. என்னப்பா இப்படி கொள்ளுறது? வானிலை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. எல்லாரும் இங்கே இருங்க. நான் சமையலை முடிச்சிட்டு உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன், சரியா? சரிங்க பாட்டி, கண்டிப்பா கொண்டு வாங்க. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப குளிருது. நம்ம வேதா சிட்டி முழுக்க கருப்பு மேகங்கள் நிறைஞ்சே இருக்கு. வாங்க இத பத்தி நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட கேட்கலாம். சயின்டிஸ்ட் சேன் சார், இத பத்தி என்ன சொல்றீங்க? நான் என்னோட வாழ்க்கையில முதல் தடவையா சிட்டிக்கு மேல இவ்ளோ கிளவுட்ஸ் வந்திருக்கிறத பாக்குறேன். அதிகமான மழை பெய்யறதுனால டேம் ஓவர் ஃபுல் ஆகுது. இதன் விளைவா ஊர் முழுக்க ஆபத்து வரும். இந்த நிலைமையில கிளவுட் பஸ்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ டேம் உடையறதுக்கான முழு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வெள்ளம் வரும், அப்புறம் இந்த சிட்டி முழுக்க அழிஞ்சு போயிடும். சார், இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க வேற ஏதாவது வழி இருந்தா சொல்ல முடியுமா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் ஒரு கெமிக்கல் பவுடரை ரெடி பண்ணிருக்கேன். அத மேல இருக்கிற கிளவுட் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டா அப்புறம் கிளவுட் டிசால்வ் ஆயிடும். ஆனா இது எப்படி நடக்கும்? லட்டு சிங் சார், நீங்க இந்த விஷயத்துக்காக ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? அவன் வருவான். எனக்கு உதவி செய்யறவன் நிச்சயம் அங்க வருவான். கண்டிப்பா அங்க வந்தே தீருவான். பாத்தியா, கோட் வேர்ட்ல உன்னை எப்படி கூப்பிடுறாரு லட்டு சிங்னு? எப்ப பார்த்தாலும் பிரச்சனைன்னா நம்ம சிவா தான் ஞாபகத்துக்கு வருவான். அவரு தனியா ஒரு வேலை கூட பண்றது இல்ல. முதல்ல டிவி ஆஃப் பண்ணுங்க. வருவல்ல. வாங்க, கீழே இருக்கிற லேபுக்கு நாம போகலாம். ஹெலிகாப்டரால அங்க போக முடியல. ஏன்னா ஹெலிகாப்டர் ஒரு மிஷின். அதை இரும்பால உருவாக்கி இருக்காங்க. சோ எலக்ட்ரிசிட்டிய அது அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் அதுல நெருப்பு பிடிச்சிருது. ஒரு பிளாஸ்டிக் கேஜெட்டால மட்டும்தான் மேல போய் இந்த கெமிக்கல்ல ஸ்ப்ரெட் பண்ண முடியும். சிவா, இந்த பிளாஸ்டிக் கேஜெட்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? என் சைக்கிள் இருக்குல்ல, நான் இதையே பிளாஸ்டிக்கா மாத்தி காட்டுறேன் ரேவா. சைக்கிள் மூலமாவே மேல போய் மேகங்கள்ல கெமிக்கல்ல ஸ்ப்ரே பண்ணிடுறேன். என்னோட சைக்கிள் இப்ப பிளாஸ்டிக்கா மாறிடுச்சு. நான் போய் லட்டு சிங் அங்கிள பாத்தாகணும். ஆனா பாட்டி அதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இங்க வாங்க. சார், என்கிட்ட பிளாஸ்டிக் கோட்டட் சைக்கிள் இருக்கு. என்னால வானத்துக்கு போய் இந்த கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணிட்டு வர முடியும் சார். நல்லதுதான். இந்த மழையால இந்த சிட்டி
முழுசா அழிஞ்சிரும். நம்ம மோட்டர் போட்ல இருக்கலாம். இந்த ஊர் முழுக்க அழிஞ்சதும் நம்ம இந்த சிட்டியை ஃபுல்லா கொள்ளை அடிச்சிடலாம். பேங்க்ல இருக்கிற எல்லா காசையும் நம்ம கொள்ளை அடிச்சிடலாம். பாஸ் நியூஸ பாருங்க பாஸ். சைக்கிள்ல போவியா? இது சின்ன குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு இல்ல. ஹெலிகாப்டராலேயே ஒன்னும் பண்ண முடியல. உன்னோட இந்த சின்ன சைக்கிளால என்ன பண்ண முடியும் சொல்லு? சார், நீங்க பிளாஸ்டிக் கோட்டட் இருக்கணும்னு சொன்னீங்க. இந்த சைக்கிள் இப்ப பிளாஸ்டிக் கோட்டடா தான் இருக்கு. இதுல கண்டிப்பா மின்னல் தாக்காது சார். இல்ல உன்னை அனுப்பி என்னால கண்டிப்பா ரிஸ்க் எடுக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. நான் போறேன் சார். நான் இந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன். ஓகே நம்புங்க சார். லட்டு சிங் சார், நீங்க போவீங்களா? நானே போயிட்டு வரேன். நான் கண்டிப்பா போவேன். நான் தான் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். வேற யார் போவாங்க? சரி, நீங்க போறீங்க அப்படின்னா இந்தாங்க இந்த பவுடரை போடுங்க. அப்புறம் இந்த ஸ்ப்ரேவையும். அங்க என்ன நடக்குது? எல்லாரும் சீக்கிரம் வாங்க. நாம இவங்கள போக விடாம தடுக்கணும். இல்லன்னா அப்புறம் ஊரை அழிய விட மாட்டாங்க. வாங்க சீக்கிரம். என்ன காப்பாத்து சிவா. என்னாச்சு லட்டு சிங் அங்கிள்? ஒன்னும் கிடையாது. சிவா நீ போப்பா. நான் அங்க போற ஐடியா இல்ல. ஏன்னா ஊருக்குள்ள நிறைய குற்றங்கள் நடக்குது. அதை நான் தடுத்தாக்கணும். இந்த மாதிரி மழை நேரத்துல தான் திருடன்கள்லாம் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. உனக்கே தெரியும்ல. நானே போறேன். லட்டு சிங் அங்கிள், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. யாரும் எங்கேயும் போக கூடாது. இந்த சிட்டியை அழியணும். அப்பதான் எங்களால பணக்காரங்களாக முடியும். அங்கிள், உங்க ப்ராப்ளம் என்ன? சின்ன பையா, ஒழுங்கா நகர்ந்துரு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அடிங்க. சிவா நீ போ. நான் இவனை ஒரு கை பார்த்தறேன். சிவா ஆல் தி பெஸ்ட். யாரு இந்த பையன் தெரியல. இவன் சைக்கிள் எடுத்துட்டு வானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான். 4 ட்ரோல் இவன் கூட பறந்துகிட்டு இருக்கு. அட, இது சிவாவாச்சே. சிவா. சிவாவா? அப்ப இங்க இருக்கிறது யாரு? பாட்டி, நான் தான் ஆதி. சாரி. எல்லாரும் சேர்ந்து சிவாவை அனுப்பிட்டீங்களா? நீங்க எல்லாரும் எப்பவுமே திருந்த மாட்டீங்க. ஹலோ சிவா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லா ட்ரோனும் எரிஞ்சு போயிடுச்சு. நீ திரும்ப வந்துரு. சிவா, உன்னோட சைக்கிள் பிளாஸ்டிக் கோட்டிங்கா இருக்கிறதுனால தான் நீ தப்பிச்சிருக்க. மின்னல் ஒருவேளை சைக்கிள் மெட்டல் மேல பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு தான் பெரிய ஆபத்து வரும். சார், டோன்ட் வரி. நான் கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணாம இங்க இருந்து வரவே மாட்டேன் சார். வாவ், சைக்கிள யூ
யூஎஃப்ஓவா கன்வெர்ட் பண்ணிட்டான். இப்போ இதுல நிறைய மெட்டோ இருக்குமே. சிவா, நான் சொல்றத கேளு, திரும்பி வந்துரு. சிவா மறுபடியும் நம்ம வேதா சிட்டிய ஒரு பேராபத்துல இருந்து காப்பாத்திட்டான். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.